ஆயத்தில் எப்படி அழகாக சொல்றாங்க பாருங்க, பதிலுக்கு பதிலாக உறவை பேணுவது பெருசல்லங்கிறாங்க. உறவு இல்ல, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க, அத்தா மோன் ஒன்னா இருப்பாங்க, இவர் அவருக்கு ஒன்று செய்வாரு, அவர் இவருக்கு ஒன்று செய்வாரு. இந்த உறவு உறவே இல்லை. எது உறவு தெரியுமா? உங்களோடு உங்கள் உறவினர்கள் உறவை முறிக்கும் பொழுது அதுக்கு நீங்கள் மாற்றமாக நின்ற அந்த உறவை தேர்ந்தெடுக்கின்றீர்களே, அதுதான் உறவு. ரெண்டு பேரும் நட்பாக இருக்கும் பொழுது உறவாக ஒரு பிரச்சனை இல்லையே. ஆனா நீங்க உறவை பேணும் பொழுது அண்ணன் வேண்டாங்கிறான், வெறுக்கிறான். இல்ல, நீ வெறுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீ அண்ணன் தான். நீ வெறுத்தாலும் பரவாயில்ல, நீ எனக்கு தம்பி தான். இன்னைக்கு இந்த நிலைய சமுதாயம் புரிஞ்சுதுன்னா பிரச்சனை வருமாங்க? நீ குடும்பத்தை நீ எடுத்து பாருங்க, அந்த உறவுக்குள்ள எத்தனை பகை, எத்தனை பிரச்சனை, எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறது. ஒன்னு ரெண்டா இருக்கு. ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த அண்ணனும் தம்பியும் சொத்துக்காக வெட்டிக்கிட்டு கொள்றானா இல்லையா, அடிச்சுக்கிட்டு சாவுறானா இல்லையா, கோர்ட்டு கேஸ் அலையறானா இல்லையா? ஏன் இவனும் உறவு பேணல, அவனும் உறவு பேணல. ஏன் வேறல? ரெண்டு பேரும் மார்க்கத்தை படிக்கல, ரெண்டு பேரும் இறை கட்டளையை பின்பற்றல, ரெண்டு பேரும் நபிகளாருடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கல. சீரழிதான் வாழ்க்கையில. இந்த உலகத்திலே நீங்கள் வெட்டி கொண்டு சாகின்றீர்களே, இதுக்கு தான் நான் சொல்றேன். ரத்த உறவை திருமறை குர்ஆன் சொல்வது போல நபிகளாருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் மார்க்கம் எப்படி வகுத்து தந்ததோ, இது போல இந்த சமுதாயமும் சரி நாமும் சரி உறவுகளிடம் விட்டு கொடுப்பதிலும், உறவுகளை பேணி வாழ்வதிலும், உறவுகளின் சந்தோஷத்தை காட்டுவதிலும், உறவுகளை அரவணைத்து வாழ்வதிலும் சரியாக இருந்தால் சமூகத்தில் பாதி பிரச்சனை இல்லாம இருக்குமே. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே மனிதர்களை படைத்தான். அந்த மனிதர்கள் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களை உறவுகளாக ஆக்கி வைத்தான். உறவுன்னு சொன்னா ரெண்டு விதமான உறவு இருக்கு. ஒன்று இரத்த பந்த உறவை இஸ்லாம் பேசுகிறது. என்னுடைய தாய், என்னுடைய தந்தை, என்னுடைய இரத்த பந்த உறவு. என்னுடைய சகோதரன், என்னுடைய இரத்த பந்த உறவு. என்னுடைய சச்சா பெரியத்தா எல்லாம் இல்ல, நாம விரும்பல, அதுவா வந்த இரத்த பந்தம். இன்னொரு உறவு இருக்கிறது, நாம் தேர்ந்தெடுக்கக்கூடிய உறவு, திருமண உறவு. மனைவியை தேர்ந்தெடுக்கிறோம்ல, கணவன் மனைவிக்காக குழந்தை பெறுதல்ல, இரண்டு உறவுகள் இஸ்லாத்தில் இருக்கிறது. இந்த உறவுகளை நாம் எப்படி பேண வேண்டும்? இந்த உறவுகளோடு நமக்குள்ள தொடர்புகள் என்ன? இந்த உறவுகளில் நாம் சரியாக நடந்தோம் என்று சொன்னால் நாம் வெற்றியாளர்கள். சும்மா உறவுதானெல்லாம் சொல்லிட்டு போக முடியாது. உறவுகளை பிரிந்துலாம் வாழ முடியாது. உறவுகளுக்கான முக்கியத்துவத்தை இஸ்லாம் பேசுகிறது. உறவுகளுக்கான கடமைகளை இஸ்லாம் பேசுகிறது. உறவுகளை நீங்கள் எப்படி அனுசரித்து வாழ வேண்டும் என்று இஸ்லாம் பேசுகிறது. சமுதாயத்தில் நீங்க பாத்தீங்கன்னா அண்ணன் தம்பி இருவர் நிற்பாங்க, நாம மூணாமத்து போவோம், பேரை கேட்போம், உன் குடும்பம் என்ன? என் குடும்பம் ஊர்ல பெரிய குடும்பம், நாங்க 4-5 பேர் அண்ணன் தம்பி, அண்ணா ஒரு ஆள் நிக்காரு, இன்னும் ஒரு இருக்காரு, அதாவது வீடு, நீங்க எல்லாம் சேருவீங்களா? பேச்சுவார்த்தை எங்களுக்குள்ள கிடையாது, ரொம்ப நாள் ஆச்சு. சர்வ சாதாரணம் சொல்றாங்க இல்லையா? அண்ணன் தம்பி 7 பேர் இருக்கிறான், அக்கா தங்கச்சி இருக்கிறான், ஏதோ ஒரு காரணத்துல ஏதோ ஒரு பிரச்சனையில சண்டை ஏற்பட்டாச்சு. அந்த பகை, உறவு முறிதல் காலங்காலமாக பரம்பரையாக அவங்க பேச மாட்டான், பிள்ளைங்க பேசாது, சர்வ சாதாரணமாக பெருமையாவும் சமுதாயத்தில் சொல்றான். பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாதுங்க. அவன்கிட்டயா நம்ம பேசணும், இவன்கிட்டயா நம்ம பேச? யாரு? அண்ணன் தம்பி, அப்பனும் அவனும் பாக்குறோமா இல்லையா? தகப்பனும் பிள்ளையும் பேசாம இருக்காங்களா இல்லையா? தாயும் பிள்ளையும் பேசாம இருக்காங்களா இல்லையா? கணவனும் மனைவியும் பேசாம இருக்கிறாங்களா இல்லையா? சர்வ சாதாரணமா பாக்குறோம். மனைவியோட கணவனை பத்தி பேசினா என் புருஷன் தான், பேச்சுவார்த்தை எல்லாம் கிடையாது. ஏன் பெரிய வாழணும்? என்ன உறவு? என்ன? இஸ்லாம் பேசுகிற உறவை பத்தி பேசுகிறதே, நபிகளார் பேசுகின்றார்களே, உறவுகள் மீது உங்களுக்கான கடமையை பத்தி பேசுகிறதே. திருமறை குர்ஆனில் அல்லாஹ் எப்படி சொல்றான் பாருங்க. சும்மல்லாம் எல்லாம் அப்படி எப்படி போயிட முடியாதுல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வஹுவல்லதி ஹலக மினல் மாயி பஷரன், நாம் உங்களை நீரில் இருந்து படைத்தோம், மனிதர்களை படைச்சாச்சா? ஃபஜஅலஹு, மேலும் ஆக்கினோம், நஸபோ வஸிஹ்ரா, ரெண்டு உறவுகளை ஏற்படுத்தினோம். என்ன உறவு? ஒன்னு இரத்த பந்த உறவு, இன்னொன்னு திருமணம் மூலமாக நீங்கள் அடையக்கூடிய உறவு. இதை நாமே ஏற்படுத்தினோம் அல்லாஹ் சொல்றான். இரத்த பந்த உறவும் சரி, திருமணம் மூலமாக நாம் அடையக்கூடிய உறவுகளும் சரி, அது நம்ம நினைச்சதுனால வரல. அல்லாஹ் இப்படி படைச்சானோ அது போல ஏற்படுத்தி இருக்கிறாங்கிறான். மனுஷனை படைச்சான்ல, உங்களுடைய என்னையும் படைச்சான்ல, இஷ்டத்துக்கு படைச்சான், அவனுடைய இஷ்டத்துக்கு படைச்சான், அல்லாஹ்வுடைய விருப்பத்திற்கு ஏற்க படைச்சான். நான் எப்படி உங்களை படைத்தேனோ அதுபோல் உங்கள் மத்தியில் உறவுகளை ஏற்படுத்தினோம், உறவுகளை மேம்படுத்தினோம், உறவுகளை உறவாட செய்கின்றோம், உறவுகள் மூலமாக நீங்கள் எதை சரியாக செய்கிறீர்கள் என்று பார்க்கிறோம்.
இந்த உறவு நல்லா நீ புரிந்து கொள்ளணும். நம்ம சில விஷயங்களை பேசும் பொழுது பொதுவாக வெளியே நினைக்க கூடாது. எனக்கு அதுல என்ன படிப்புன்னு இருக்கிறது, நான் எங்க கோட்டை விட்டுருக்கிறேன், நான் எதுல சரியாக இருக்கிறேன் எல்லாம் நினைக்கணும்ல. நம்மளே 1-2 பேர் இருப்போம்ல, எல்லாரும் இல்லாட்டலும் இருக்கல்ல, இருந்தா சரி பண்ணணும்ல. இல்ல இருந்தாலும் எல்லா உறவுகளிடம் சரியாக இருக்கிறோமா பார்க்கணும்ல. இஸ்லாம் சொல்லுது உறவுகளை நீங்கள் மேம்படுத்த வேண்டும், உறவுகளிடம் உறவாட வேண்டும், உறவுகளை அரவணைக்க வேண்டும், உறவுகளுக்கான கடமைகளை நீங்கள் செய்துதான் ஆக வேண்டும். ஒருவரை ஒருவர் பேசாமல் 3 இரவுகளை கழிக்க கூடாது. நான் சொல்றது அல்லாஹ் சொல்லக்கூடிய விஷயம், நபிகளா சொல்லக்கூடிய விஷயம். இதை எல்லாத்தையும் மனக்கண்ணில் நீங்க கொண்டு வாங்க. இந்த சப்ஜெக்ட் நம்ம பேசும் பொழுது பொதுவாக என்ன நினைப்போம்னா, இங்க பேசக்கூடிய எதுவுமே எங்களுக்கு இல்ல, உலகத்துல அப்படி இருக்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. உலகத்துல இருந்தாங்கன்னா அது அங்க பேசிக்கிடுவோம். நம்மகிட்ட இருப்பதான் இங்க பேச முடியும். ஏன்ட்ட இருக்கலாம், உங்கள்கிட்ட இருக்கலாம், இங்க இருக்க யாரோ ஒரு ஆள்கிட்ட இருக்கலாம். சரி செய்யணும்ல. தௌஹீத் எல்லாத்துக்கும் தானே வழிகாட்டுது. அல்லாஹ் இன்னொரு இடத்துல பேசுறான் இந்த உறவுகளை பார்த்து, வத்தக்குள்ளாக நீங்க அல்லாஹ்வை அஞ்சி கொள்ளுங்கள், அல்லது தசாலுன பிஹி வல்லர்ஹாம், உறவுகள் விஷயத்தில் அஞ்சி கொள்ளுங்கள். இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா, அவன் கண்காணிப்பாளனாக இருக்கிறான். எஜமான் பேசுறான், நான் பேசல. என்ன அல்லாஹ் சொல்றான்னா, உறவுகள் நீ எப்படி நடக்க உனக்கு தெரியல, எனக்கு தெரியல. அண்ணன்ட்ட நான் எப்படி நடந்து கொண்டேன், என் தம்பிட்ட நான் எப்படி நடந்து கொண்டேன், என் மாமன் மச்சான்ட்ட நான் எப்படி நடந்து கொண்டேன், என் அக்கா அம்மாட்ட நான் எப்படி நடந்து கொண்டேன், எனக்கு தெரியல. மற்றவங்க யாருக்கும் யாரும் காமிக்க வேண்டாம், அது அவசியமும் இல்லை. எனக்கு தெரியும் நான் எப்படி நடந்து கொண்டோம்னு. நான் எப்படி நடந்து கொண்டேன் என்பது அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இது நாளைக்கு மறுமையில கேள்வி இருக்குல்ல. ஏன்னா அல்லாஹ் சொல்றான்ல, நாம தான் உறவுகளை ஏற்படுத்தினோங்கிறானே. திருமணம் மூலமாக நீங்கள் பெறக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி, நீங்கள் இரத்த பந்தத்தின் மூலமாக பெறக்கூடிய உறவாக இருந்தாலும் சரி, நாம செஞ்சதுங்கிற அல்லாஹ். நான் தான் உறவுகளை ஏற்படுத்த, நீ அதை முறிக்கியா, நீ அதை பகைக்கிறியா, நீ அதுல பின்வாங்குறியா, உறவுகளை நீ சேர்ந்து வாழ்ந்தாயா கேட்கிறாள்ல. என்ன பதில்? குர்ஆன்ல அல்லாஹ் இன்னொரு சொல்றான் பாருங்க, பத்து கத்திவு அருகாமக்கும், அவர்களுடைய உறவுகளை அவர்கள் முறிக்க முயல்கின்றார்களா? நம்ம எல்லாம் உறவுகளை பிரிஞ்சு வாழ ஆசைப்படுறோமா, முறிக்க முயல்கிறோமா? இவர்கள் குறித்து அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா? உலாய்கல்லதீன லஅனஹுமுல்லாஹு, அவர்களை அல்லாஹ் சபிக்கிறாருங்கிறான். உறவுகளை முறிக்கிறதுக்கு நம்ம ஆசைப்பட்டோம்னா, உறவுகளை விட்டு விலகி இருக்கணும்னு நினைச்சோம்னா, எதுக்கு நம்மகிட்ட பணம் இருக்கு, காசு இருக்கு, பதவி இருக்கு, இவனோட உதவிலாம் நமக்கு எதுக்கு தேவை? அது இப்ப இன்னொரு நிலைமை கூட வந்திருக்கு. ஜமாத் இருக்கிறது, கிளை இருக்கிறது, மாவட்டம் இருக்கிறது, அரசியல் பவர் இருக்கிறது. மனுஷன் எதுனால உறவு முறிப்பான் சொல்லுங்க? உறவுகள் எப்ப அவனுக்கு தேவைன்னு நினைக்கிறான்னா, தான் தனிமைப்படுத்தப்படும் பொழுது, தான் சமுதாயத்தில் அந்நியப்படுத்தும் பொழுது, நமக்கு 4 பேர் வேணும், அண்ணன் வேணும், தம்பி வேணும், ஒரு பிரச்சனைனா வந்து நிக்கணும், அந்த மாதிரி தனிமையில் இருக்கும் பொழுது அவன் உறவை போய் பேணுகிறான். அதுவே அவனுக்கு என்று அதிகாரம் வந்து விட்டால், பணபலம் வந்து விட்டால், படைபலம் வந்து விட்டால், செல்வாக்கு வந்து விட்டால், இவனை வச்சு எனக்கு என்ன ஆக போகுது? போங்கிறான் தம்பியை பார்த்து. அண்ணனை வேண்டாங்கிறான், மாமன் மச்சான வேண்டாங்கிறான். உண்டா இல்லையா? எல்லாரும் அவங்களுடைய மனக்கண்ணில் கொண்டு வாங்க. இதுல கொஞ்சம் கூட குறைவா இருக்கலாம், இல்லாம இருந்தா அல்ஹம்துலில்லாஹ், இருந்தா சரி செய்யணும். சரி செய்யணும் நம்மளோட பிரச்சனை ஆயிரும் மறுமையில. நான் பேசுவது ஏன்டா அப்படி இல்ல, அல்ஹம்துலில்லாஹ், இல்ல ஏன்டா இருக்கு, சரி செய்யுங்க. சரி செய்யலனா தௌஹீதை புரிந்த நாம் சரி செய்யவில்லை என்றால் யாருக்கு நட்டம்? யாருக்கு நட்டம்? நமக்கு தான் நட்டம். அப்ப உறவுகள் விஷயத்தில் நாம் எதை முன்னெடுக்கிறோம், யாரை பின்பற்றுகின்றோம், எந்த இடத்தில் இருந்து உறவுகளை நாம் சரியாக பராமரிக்கிறோம்? பணங்காசை வச்சு பார்க்கிறோமா, பதவி வச்சு பார்க்கிறோமா, அந்தஸ்தை வச்சு பார்க்கிறோமா? நான் படிச்சவன், நீ படிக்காதவன், அண்ணன் தம்பியை பார்த்து சொல்லலாமா? நீ எல்லாம் என் வீட்டுக்கே வராத பேசலாமா? மௌத்துவர், நான் மௌத்தா போனால் என் முகத்துல முழிக்காத சில சொல்றானே. சொல்ல மட்டுமல்ல, அடுத்தவன் பொறுப்பை கொடுத்துட்டு போறான். நான் மௌத்தாயிருவேன், என் பிணம் கிடக்கும், எனக்கு தெரியாது. அந்த நேரத்தை என் முகத்தோட பார்க்க விடக்கூடாது. நீ இருக்கான்ல சமுதாயத்துல, நம்மள இருக்குமா தெரியல, இருக்க கூடாது. சமுதாயத்தில் இருக்கான்ல, இப்படி எல்லாம் இருக்கலாமா? இருக்க கூடாது தானே. உறவுகள் என்று வந்து விட்டால் சில நேரங்கள்ல ஏற்றத்தாழ்வு, மனதாபங்கள், கஷ்ட நஷ்டங்கள் கூடுதல் எல்லாம் இருக்கும். இல்லாம எங்க இருக்கும்? கணவன் மனைவிட்ட இருக்கும், அண்ணன் தம்பிட்ட இருக்கும், அத்தா அம்மாட்ட இருக்கும், சொந்த மதத்திட்ட இருக்கும், நண்பர்கள்ட்ட இருக்கும். என்ன சரி செய்ய போறோம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட வந்து
ஒரு ஆள் கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே நான் சொர்க்கத்துக்கு போகணும். அவர் கேட்க கேள்வியை பாருங்க, எனக்கு அதுக்கு ஒரு வழி சொல்லுங்க. இப்படிதான் கேட்பாங்க. நபித்தோழர்கள் நம்மள மாதிரி பேச மாட்டாங்கல்ல, சொர்க்கத்தின் மீது ஆசை கொண்டவங்க சொர்க்கத்தை பத்தி தானே பேசுவாங்க. அவர் கேட்கின்றார், நான் சொர்க்கம் செல்வதற்கு எளிதான ஒரு வழியை சொல்லுங்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, தஅபுதுல்லா, நீ அல்லாஹ்வை வணங்க வேண்டும். முதல் கடை தான். சொர்க்கம் போகணும்னா நீ முதல்ல அல்லாஹ் வணங்க வேண்டும். லா துஸ்ரிகு பிஹி ஷைஇன், அவனுக்கு எந்த ஒன்றை நீ இணையாக்காத. அல்லாஹ்வை வணங்கு, அல்லாஹ்வுக்கு எதையும் இணையாக்காத. துகைமுஸ் ஸலாத்த, தொழுகையை நிலைநாட்டு. தூத்தி ஸகாத்த, ஜக்காத்தை வழங்கிவிடு. இதெல்லாம் சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, தஸ்லுர் ரஹீம, உறவுகளை பேணிக்கொள். சொர்க்கம் போகணும்னா நபிகளா சொல்லக்கூடிய விஷயங்களை பாருங்க. நம்மகிட்ட முதல் நாள் கூட இருக்கலாம். எந்த முதல் நாள்? அல்லாஹ்வை தான் வணங்குறோம், மாற்று கருத்து இல்லை. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கல, மாற்று கருத்து இல்லை. தொழுகிறோம், மாற்று கருத்து இல்லை. ஜகாத்தும் கொடுத்துருவோம், மாற்று கருத்து இல்லை. உறவுகளை இது வரும்போது கொஞ்சம் பின்னடிப்போம். எங்க பின்னடிப்போம் தெரியுமா? எல்லா உறவுகளையும் நான் பகைக்கல, சிலர பகைச்சிருக்கேன். பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு, இல்ல புருஷன் பேச்சை கேட்டுட்டு இப்படிதானே இருக்கு. ஏதாவது இருக்குல்ல, உறவுனா எல்லாம் சேர்ந்து தானே உறவு. 4 அண்ணன் இருக்கான 4 பேரும் உறவு, 4 அக்கா இருக்கா 4 பேரும் உறவு, அத்தா அம்மா உறவு, மனைவி உறவு, மனைவியினுடைய சொந்த பந்தங்கள் உறவு. ஏன்னா அது சேர்ந்தானே வருது. 2 உறவு அல்லாஹ் சொல்றான்ல. யோசிச்சு பாருங்க. சொர்க்கம் போகணும்னா நம்ம என்ன செய்யணும்? எல்லாத்தையும் செய்யணும்ல. தொழணும், நோம்பு நோக்கணும், இணை வைக்க கூடாது, சகாத்து கொடுக்கணும், தான எல்லாம் செய்யணும். உறவையும் பேணணும். உறவையும் பேணாதான் சொர்க்கம் போக முடியும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இடத்துல சொல்றாங்க பாருங்க, லா யதுகுலுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கம் போக முடியாது, காத்திவு, உறவை துண்டித்தாலுங்கிறாங்க. எவ்வளவு பெரிய வார்த்தை பாருங்க. நாம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம், நான் தான் தௌஹீதுல புலியா இருக்கேனே, நான் அப்படி இருக்கேனே, எல்லாம் சரி, உறவு விஷயத்து என்ன சரியா இருக்கியா? இருக்கிறோமா? இருக்கணும்லாங்க. இருக்கிறோமான்னு கேள்வி கேட்டுக்கு என்ன பதில்? இருக்கணும்ங்கிறத பதில். நேத்தைக்கு வரைக்கும் இல்ல, பரவாயில்ல, என்ன இல்ல மாறிடுவோம். இனி இதை உடைச்சிருவோம். அதை இல்ல, எனக்கு வெறுப்பாக இருந்தாலும், ஏன்னா அதே நபிகளா சொல்றாங்க, நமக்கு பிடிக்காம இருந்தாலும் பேணணுங்க, வேற வழி கிடையாது. நபிகளா சொல்லிட்டாங்க, உறவு என்பது அவன் இணை வைக்கிறானா வைக்கலையா அதெல்லாம் நமக்கு மேட்டரே கிடையாது. அவன் இணை வைக்கக்கூடியவனாக இருப்பான், தர்காவுக்கு போகக்கூடியவனாக இருப்பான். யாரு? நம்ம கூட பிறந்தவன் அல்லது நம்முடைய பெற்றோர்கள், யாராவது இருந்துட்டு போறான். அந்த செயலில் தான் நமக்கு பங்கு இல்லையே ஒழிய, அந்த செயல்ல தான் நம்ம நிக்க கூடாது ஒழிய, ஏன் அத்தாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை செஞ்சுதான் ஆகணும், என்னுடைய அம்மாவுக்கு நான் செய்ய வேண்டிய கடமை செஞ்சுதான் ஆகணும். இன்னைக்கு இந்த உறவை சரியாக பேணாததின் விளைவாகத்தான் இன்னைக்கு பெற்றோர்கள் எல்லாம் முதியோர் இல்லத்தில் சேர்க்கப்படுகின்றார்கள். காரணம், உறவை பத்தி தெரியவில்லை இந்த முட்டாள்களுக்கு. பெற்றோரை கொண்டு யாராவது முதியோர் இல்லத்தில் சேர்ப்பானா? தாயினா என்ன உறவு, தந்தைனா என்ன உறவு, அவனை நம்ம எப்படி பார்க்கணும், அவனை எப்படி பராமரிக்கணும்? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றானே, உறவுகள் இல்லைன்னா நபிகளா சொல்றாங்களா உறவுகளை முறிச்சா சொர்க்கம் போக முடியாதுன்னு. அப்பேற்பட்ட என்னுடைய தாயை, என்னுடைய தந்தையை நான் உறவை முறித்து ஏதோ சின்ன பிரச்சனையில யார் பேச்சையே கேட்டுக்கொண்டு இனி இவங்க இருந்த சரி வராதுன்ட்டு முதியோரத்தை விட்டுருதானே, அல்லது வீட்டை விட்டு துரத்திடுதானே, நான் என்ன தௌஹீத பேசுறேன்? சூழல் நம்மகிட்ட இருக்காது. அல்லாஹ் நம்மளை காப்பாத்திருக்கா. இவ்வளவு பெரிய பாவம் பண்ணிருக்க மாட்டோம். சமூகத்தை இருக்கா இல்லையா? இதெல்லாம் எங்கிருந்து வருது? உறவுகளை பேண வேண்டிய முறைப்படி பேணவில்லை, பார்க்க வேண்டிய முறைப்படி பார்க்கவில்லை, உறவுகளில் நமக்கான கடமையை நாம் புரியவில்லை, உறவுகளுக்கு செய்ய வேண்டிய ஹக்குகளை நாம் செய்யவில்லை, அல்லது முழுமையாக செய்யல. அப்படியே வச்சுக்கோங்க, முழுமையா உறவு விட்டு பிரிஞ்சிருக்க மாட்டோம். என் பொண்டாட்டி பிள்ளையோட இருந்தாலும் நான் உறவோட தான் இருக்கிறேன். ஆனா தாய் தந்தை விஷயத்த கோட்டை விட்டுருக்கேன். இல்ல தாய் தந்தை என் கூட தான் இருக்கு, அப்ப சகோதர விஷயத்துல கோட்டை விட்டுருக்கேன். இல்ல சகோதரன் என் கூட தான் இருக்கிறான், அப்ப மாமன் மச்சான் வீட்டுல அப்படித்தான் ஒன்னொன்னா பார்க்கணும்ல. ஒண்ணு சரி பட்ட சுத்தி சுத்தி போடுங்க, இதுல சரி, இதுல சரி, இதுல சரி, அதுல சரி இல்ல, அதை சரி செய். உறவு எப்படிப்பட்டதுன்னா பாருங்க, ஒரு செய்தி ஹதீஸ் வருது இந்த உறவை குறித்து வரக்கூடிய செய்தி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வானத்தை படைச்சான், பூமியை படைச்சான், மலைகளை படைச்சான், எல்லாத்தையும் படைச்சான்ல. அவன் படைக்க வேண்டிய அனைத்தையும் படைச்சிட்டான். அல்லாஹ் ஹலக்கல்லாஹு ஹலக்க, படைக்க வேண்டிய எல்லாத்தையும் படைச்சாச்சு. இந்த படைச்ச பிறகு இந்த உறவுன்னு ஒரு தன்மை இருக்குல்ல, உறவுனா என்னது நமக்கு அது தெரியாது, செயல் வடிவம் தான் காட்ட முடியும். அன்புனா என்னது?
உயிர்னா என்னது ஏதாவது சொல்ல முடியுமா? ஆனா அல்லாஹ் அறிந்தவன். அல்லாஹ்வோட இதெல்லாம் ஒரு தன்மையாகவே இருக்கப்படுகிறது. அல்லாஹ் ரஹீமாக இருக்கிறான், பாக்குறோம்ல. அப்ப இந்த உறவு என்ன செய்கிறதா? அல்லாஹ் எல்லாத்தையும் படைத்த பிறகு ஃபலம்மா ஃபரஹ மின்ஹு காமத்திர் ரஹீமு, இந்த உறவு என்ன செய்கிறது? அல்லாஹ்வுடைய அர்ஷனுடைய கால் இருக்கா இல்லையா, அதை புடிச்சுக்கிட்டு நிக்கி. அல்லாஹ் எல்லாத்தையும் படைச்சாச்சு, படைச்சு எல்லாத்துக்கும் பொறுப்பு கொடுத்தாச்சு. உறவு இருக்கா இல்லையா? இந்த உறவு என்ன செய்து படைக்கப்பட்ட பிறகு அர்ஷனுடைய ஒரு காலை பிடிச்சுக்கிட்டு அப்படியே நிக்குது. காலை பிடிச்சுக்கிட்டு நிக்க. அல்லாஹ் சொல்றான், கொஞ்சம் பொறு, உனக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த உறவு அல்லாஹ்ட்ட முறையிடுகிறதா, இறைவா நான் எதற்காக இங்க நிக்கிறேன் தெரியுமா? என்ன நீ படைச்சிட்ட, உறவை படைச்சிட்ட, ஆனால் நான் துண்டிக்கப்படுவேன் என்று பயப்படுகின்றேன், நான் புறக்கணிக்கப்படுவேன் என்று பயப்படுகின்றேன். ஆகவே என் விஷயத்தில் நீ நல்ல விஷயத்தை நாட வேண்டும் என்று உறவு அல்லாஹ்விடம் முறையிடுகிறது. ஹதீஸ்ல வரக்கூடிய புகாரி முஸ்லிம் எல்லாம் வருது செய்தி, நீ எடுத்து பாருங்க. உறவு அல்லாஹ்விடம் முறையிடுகிறது, நான் படைச்சிட்டேன், ஆனா அந்த பயலோட என்னை துண்டிச்சிருவானே, என்னை புறக்கணிப்பானே, உதாசீனப்படுத்துவானே, என் மீது அக்கறைப்பட மாட்டானே, அதுக்கு பயந்துதான் உன் காலை பிடிச்சிக்கிட்டு நிக்கிறேன், உன்னை அரச பிடிச்சிக்கிட்டு தொங்குறேன். சொன்ன ஒண்ணு அல்லாஹ் சொன்னானா உறவை பார்த்து, ஹதீஸ்ல அப்படியே அந்த வாசகம் வருது, அன் அசில மன் வசிலக்க, யார் உன்னை பேணுகின்றார்களோ, உறவுக்கு அல்லாஹ் கொடுத்த வாக்குறுதி, யார் உன்னை பேணுகின்றார்களோ, உன்னா உறவு கண்ணு முன்னாலே இருக்கு, செயல்ல தானே வரணும். யார் தந்தை என்ற உறவை பேணுகின்றாரோ, அப்படி வைங்க. யார் தாய் என்ற உறவை பேணுகின்றாரோ, அப்படி வச்சுக்கோங்க. யார் சகோதர சகோதரிகள் என்ற உறவை பேணுகின்றார்களோ, யார் மனைவி என்ற உறவை பேணுகின்றார்களோ, யார் கணவன் என்ற உறவை பேணுகின்றார்களோ, யார் பிள்ளைகள் என்ற உணவை பேணுகின்றார்களோ, யார் தன்னுடைய இரத்த பந்த உறவுகளை பேணுகின்றார்களோ, எப்படி வேணாலும் போட்டுக்கோங்க. அல்லாஹ் சொல்றான், யார் இவைகளை பேணுகின்றார்களோ அவர்களை நானும் நெருக்கமாக்கி கொள்வேன், அவர்கள் விஷயத்தில் நானும் நலவாக நடந்து கொள்வேன், அவர்களை நானும் பேணி பாதுகாத்துக் கொள்வேன் சொல்லிட்டு அல்லாஹ் அடுத்து சொல்றான், யார் உன்னை வெட்டி விடுவார்களோ, யார் உறவை புறக்கணிப்பார்களோ அவர்களை நானும் புறம் தள்ளி விடுவேன். இதுக்கு பிறகு நாம உறவு புறக்கணிக்க போறோமா? இதுக்கு பிறகு உறவு விஷயங்கள்ல நாம அப்படி பார்த்தும் பார்க்காமலும் கண்டும் காணாமலும் அதெல்லாம் என்னத்தை சொல்லி என்ன செய்ய, அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? யார் நம்ம சொல்றோம்ல, உறவை பேண சொன்னா நாம என்ன சொல்றோம், அவனுக்கு எனக்குள்ள பிரச்சனை உங்களுக்கு தெரியுமா? அவன் எனக்கு எவ்வளவு முட்டு கொடுத்துருக்கான் தெரியுமா? எவ்வளவு துரோகம் பண்ணிருக்கான் தெரியுமா? சொல்றோம்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ஆள் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்க உறவை பேண சொல்றீங்க சரி, நான் உறவை பேணுவதற்கு நெருங்கி நெருங்கி போறேன், ஆனா என் சொந்த பந்தங்கள் உறவை வெறுக்கிறாங்க, என்னை வெறுக்கிறாங்க, நான் என்ன செய்வது? இந்த கேள்வி நமக்கும் வரும்ல. நம்ம விலைக்கு போனா விலைக்கு போவாங்க. நபிகளா சொல்றாங்க, நீ உன்னுடைய செயல்ல கரெக்டாவே இரு, அவன் நல்லா பார்த்துக்கிடுவான். இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. நாம நெருங்கி போறது போய்த்தான் ஆகணும். அண்ணன் மகள் கல்யாணத்துக்கு போயிருக்க மாட்டோம், அது ஏன் போக கூடாது? திருமணம் வந்து நபிகளார் காட்டி தந்ததுக்கு முரணாக நடக்கு, சரியான விஷயம்தான். அதுக்கு பிறகான உறவு இருக்குல்ல, அந்த செயல் சரி, போக கூடாது, போகல, போக மாட்டேன், அதுக்கு போக கூடாதுதான். அதுக்கு பிறகு அண்ணன் மகளை பார்க்கணும்ல, அதுக்கு பிறகு அக்கா மகளை பார்க்கணும்ல, அது மருமக தானே, மருமகன் தானே, அண்ணன் மக மக தானே, அப்படி வரும்ல. அந்த உறவுக்கு என்ன செஞ்சோம்? என்ன நம்ம எப்படி சிந்திக்கணும்னா, ஹராமான தடுக்கப்பட்ட நபிகளார் எதை புறக்கணிக்க சொன்னார்களோ அந்த தெளிவான விஷயங்களில் நாம் ஒருபோதும் கலந்து கொள்ளக்கூடாது, அதை தேர்வு செய்யக்கூடாது, அதை விட்டு விலகி நிற்கக்கூடியவர்களாக நாம் என்றும் இருக்க வேண்டும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. அதே நேரத்தில் அவைகள் முடிந்துவிட்டால் அவர்களோடு நமக்கான உறவுகளை நாம் கடமையை செய்துதான் ஆகும். அண்ணன் அண்ணன் தான், மாமே மாமன் தான், என்ன வேணா எடுத்துட்டு போட்டோம். அண்ணன் தருகாலே கிடக்கிறான், முர்த்தத்தாவே போயிட்டான், வேற எங்கேயும் கிடக்கிறான். சரி, அண்ணனுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்க, தம்பிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்க, அவன்கிட்ட உறவை பேண வேண்டிய விஷயம் இருக்கிறது, அதைத்தான் நம்ம பார்க்கணும். நபிகளார் இடத்துல இப்படி அழகாக சொல்றாங்க பாருங்க, லைசல் வாசிலு பில் முகாஃபி, பதிலுக்கு பதிலாக உறவை பேணுவது பெருசல்லங்கிறாங்க. உறவு இல்ல, அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க, அத்தா மகன் ஒன்னா இருப்பாங்க, இவர் அவருக்கு ஒன்று செய்வாரு, அவர் இவருக்கு ஒன்று செய்வாரு, இந்த உறவு உறவே இல்லை. எது உறவு தெரியுமா?
வலாக்கின் வாசில் உள்ளது இதா கதஅத் ரஹிமுஹு வஸலஹா. உங்களோடு உங்கள் உறவினர்கள் உறவை முறிக்கும் பொழுது அதுக்கு நீங்கள் மாற்றமாக நின்ற அந்த உறவை தேர்ந்தெடுக்கின்றீர்களே, அதுதான் உறவு. ரெண்டு பேரும் நட்பாக இருக்கும் பொழுது உறவாக ஒரு பிரச்சனை இல்லையே. ஆனா நீங்க உறவை பேணும் பொழுது அண்ணன் வேண்டாங்கிறான், வெறுக்கிறான். இல்ல, நீ வெறுத்தாலும் பரவாயில்ல, எனக்கு நீ அண்ணன் தான். நீ வெறுத்தாலும் பரவாயில்ல, நீ எனக்கு தம்பி தான். இன்னைக்கு இந்த நிலைய சமுதாயம் புரிஞ்சுதுன்னா பிரச்சனை வருமாங்க? நீ குடும்பத்தை நீங்க எடுத்து பாருங்க, அந்த உறவுக்குள்ள எத்தனை பகை, எத்தனை பிரச்சனை, எத்தனை போட்டி, நல்லா நீ புரிஞ்சு பாருங்க. எங்கெல்லாம் பிரச்சனை இருக்கிறது, ஒன்னு ரெண்டா இருக்கு. எதுக்கு இந்த பிரச்சனை வருது? குடும்பத்துக்குள்ள பிரச்சனை எதுக்கு வருது? ஒரே இரத்த பந்தம், ஒரே தாயின் வயிற்றில் பிறந்த அண்ணனும் தம்பியும் சொத்துக்காக வெட்டிக்கிட்டு கொள்றானா இல்லையா? அடிச்சுக்கிட்டு சாவுறானா இல்லையா? கோர்ட்டு கேஸ் அலையிறானா இல்லையா? ஏன்? இவனும் உறவு பேணல, அவனும் உறவு பேணல. ஏன் வேறல? ரெண்டு பேரும் மார்க்கத்தை படிக்கல, ரெண்டு பேரும் இறை கட்டளையை பின்பற்றல, ரெண்டு பேரும் நபிகளாருடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுக்கல. சீரழிதான் வாழ்க்கையில. என்ன நினைக்கிறான்னா, குர்ஆனுடைய வசனங்களையோ நபிகளாருடைய பொன்மொழிகளையோ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அதையெல்லாம் பின்னால் பார்த்து கொள்ளலாம் என்று எண்ணுகிறார்கள். நீ பின்னால பார்க்கிறது ரெண்டாவது. இந்த அறிவுரைகளை புறக்கணிப்பதால் இந்த உலகத்திலேயே நீங்கள் வெட்டி கொண்டு சாகின்றீர்களே. இதுக்குத்தான் நான் சொல்றது. இரத்த பந்த உறவை திருமறை குர்ஆன் சொல்வது போல நபிகளாருடைய வழிகாட்டுதல் பிரகாரம் மார்க்கம் எப்படி வகுத்து தந்ததோ இது போல இந்த சமுதாயமும் சரி நாமும் சரி உறவுகளிடம் விட்டு கொடுப்பதிலும், உறவுகளை பேணி வாழ்வதிலும், உறவுகளிட சந்தோஷத்தை காட்டுவதிலும், உறவுகளை அரவணைத்து வாழ்வதிலும் சரியாக இருந்தால் இந்த சமூகத்தில் பாதி பிரச்சனை இல்லாம இருக்குமே. உண்டா இல்லையா? பிரச்சனை நீங்க எடுத்து பாருங்க. குடும்ப பிரச்சனை எதுக்கு வருது? இதான வருது, இதான பிரச்சனையா இருக்கு. உங்களுக்கு தான் நபிகள் அறிவுரை சொல்றாங்க, நீ உறவை பிரிச்சதன் காரணமாக சண்டை போட்டுக்கிட்டு நிக்கிற, மன உளைச்சல் அலைகிற, ஒருத்தன் பகையாக பார்க்கிற, எதிரியாக பார்க்கிற, அவன் வாழ்க்கை உனக்கு பிடிக்கல, உன் வாழ்க்கை அவனுக்கு பிடிக்கல. நீ மறுமையில ரெண்டாவது கொடுத்து உலகத்திலே உனக்கு நாசம் தானே. பார்க்கிறோமே, சமுதாயத்தில் பார்க்கிறோமே, சமுதாயம் நாசமாகி கொண்டிருக்கிறதே. உறவுகளை பேணும் வழிமுறைகளை அறியாததன் விளைவு, அழகான அறிவுரைகளை திருமறை குர்ஆனிலிருந்து எடுக்காததன் விளைவு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் நடக்கிற செய்தி பாருங்க. அஸ்மா ரலியல்லாஹு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆயிஷா ரலியல்லாஹுடைய சகோதரி, அபூபக்கருடைய மகள், சரிதானா? ஹிஜ்ரத் செஞ்சு வந்துட்டாங்க, மதீனா வந்தாச்சு, நபிகளாரோடு இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹுடைய தாய் வேற, அஸ்மா ரலியல்லாஹுடைய தாய் வேற. அவங்க தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. யாரு? அஸ்மா ரலியல்லாஹுடைய தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் நபிகளாரோடு ஹிஜ்ரத் செய்து மதீனா வந்தாச்சு. வந்தாங்க, இருக்காங்க, வேலை நடந்துகிட்டு இருக்குது. பெத்த புள்ள தன்னை விட்டு போயிட்டாங்க பாசத்துல. தாய் என்ன செய்கின்றார்? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. உறவை எப்படி பேணி பாதுகாக்கணும், மார்க்கம் எப்படி சொல்லுதுன்னு கேட்கீங்களா? இப்படித்தான் சொல்லுது. எந்த நிலையில இருந்தாலும் சரி, உனக்கு உறவுகள் மீது ஒரு கடமை இருக்கிறது. அந்த கடமையை எந்த இடத்தில் மீற வேண்டும் என்ற அளவோடும் இருக்கிறது, எந்த இடத்தில் மீறக்கூடாது என்ற அளவுகோலும் இருக்கிறது. இந்த ரெண்டையும் சரியா புரிஞ்சோம்னா ஒரு பிரச்சனையும் இல்லை. இது புரியாதனாலதான் இன்னைக்கு நம்மள சிலர் என்ன செய்யறான்னா, உறவுகளை பேண வேண்டும் என்பதை மிகைப்படுத்தி அவன் எவ்வளவு பெரிய மோசமான திருமணம் நடந்தாலும் போய் சாப்பிட்டு வந்துடுறான். எவ்வளவு பெரிய ஆடம்பர காது குத்தி, ஏன் உறவு பேணணும் இல்ல? இதான் உறவு பேணுதல் லட்சணம், இதான் உறவு பேணுத முறை. மார்க்கத்துக்கு முரணாக நடக்கும் பொழுது உறவை பேண வேண்டும், அங்க போது உறவு அது பேணுதல் இல்லை. அறிவுரை சொல்ல வேண்டிய நீ விலகி இருந்து அவர்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க வேண்டிய நீ அதில் பங்கெடுக்கும் பொழுது அவனும் கேட்டான் நீனும் கேட்ட. இது உறவை பேணுவதற்கான முறையே கிடையாது. உறவை பேணுதல் என்றால் என்ன? நபிகளா சொல்றாங்க பாருங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுவை பார்ப்பதற்காக அவருடைய தாயார் ஓடோடி வருகின்றார். என்னுடைய பிள்ளை என்ற ஆதங்கத்திலே மதீனாவிலே அஸ்மாவை சந்திக்கின்றார். அஸ்மா ரலியல்லாஹு அவர்களை பார்த்த பிறகு அஸ்மா ரலியல்லாஹு அவர்கள் தாயை பார்க்கின்றார்கள். பாசத்தால் ஒருவரை ஒருவர் அழகா, அப்படித்தானே? பெத்த பிள்ளையும் தாயும் சந்திச்சா என்ன நடக்கும்? ஆனாலும் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹுவுக்கு உள்ளத்துல ஒரு சின்ன அரிச்சல் இருக்கிறது. என்ன அரிச்சல்? தாய் தான், 10 மாசம் சுமந்தவங்க தான், தாய்ப்பால் கொடுத்தவங்க தான், அரவணைச்சவங்க தான். ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலையே, முஸ்லீமாக வரலையே.
இப்ப என்னை பார்க்க வந்திருக்கிறது மக எங்க அடிப்படையில் தானே, இஸ்லாம் என்ற அடிப்படையில் இல்லையே. இந்த சரணத்துல அஸ்மா ரலியல்லாஹு என்ன செய்யறாங்கன்னா, உறவுகள்கிட்ட எப்படி அந்த கோடை நீங்க மீறக்கூடாது, உறவுகளிடம் நாம் போட வேண்டிய ஒரு கோடு ஒண்ணு இருக்கு, எதுல மீறணும் எதுல மீறக்கூடாதுன்னு அழகாக நபிகளார் காட்டி தர்றாங்க. தன் தாய் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வருகின்றார், அஸ்மா ரலியல்லாஹு பார்க்கின்றார். அஸ்மா ரலியல்லாஹு அந்த தாயை அரவணைச்சு வீட்டுக்குள்ள சேர்த்துக் கொள்ளாம நபிகளாரிடம் ஓடுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரிடம் ஓடுகின்றார்கள். நபிகளாரிடமே சொல்லுகின்றார்கள், இன்ன உம்மி கதிமத்து வஹிய ராஹிபத்து, அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாய் என்னிடம் உறவை பேணுவதற்காக பிள்ளை என்ற பாசத்தோடு என்னை தேடி வந்திருக்கின்றார். அப்ப அசிலு உம்மி, நான் என்னுடைய தாயிடம் உறவை பேணலாமா, அவரை என் வீட்டுக்குள்ள சேர்த்துக் கொள்ளலாமா, அவரோடு நான் உணவருந்தலாமா, அவர் அம்மான்னு கூப்பிடலாமா, அவர் விஷயத்தில் நான் எப்படி நடந்து கொள்வது? மார்க்க பற்றுன்னா இப்படித்தான் இருக்கணும். நம்ம கேட்கறோம்ல, அத்தாவை பகைக்கிறதா அம்மாவை பகைக்கிறதா, யாரையுமே இஸ்லாம் பகைக்கலாம் சொல்லல, அந்த செயல பகைங்கு. நம்ம ஆட்களுக்கு ஒண்ணுமே விளங்கல, புரியவே இல்லை. எதை புறக்கணிக்கணும் எதை புறக்கணிக்க கூடாது, எதுல நிக்கணும் எதை விட்டு விலகி கொள்ள வேண்டும், எதுக்கு வரையறை இருக்கிறது, எதை மீறலாம் எதை மீறக்கூடாது, சரியா படிச்சா தானே, முழுசா படிச்சா தானே. இப்ப அஸ்மா ரலியல்லாஹு சொல்றாங்க, அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள அல்லாஹ்வுடைய தூதரே காஃபிரா தான் வந்திருக்கிறாங்க, என்னுடைய தாய் தான், பாசம் எனக்கு இருக்கு அவங்களுக்கு இருக்கு, இந்த நீங்க சொல்லுங்க, மார்க்க அடிப்படையில் தீர்ப்பு சொல்லுங்க, இந்த நிலையில் என்னுடைய தாயை நான் சேர்க்கலாமா வேண்டாமா, நீங்க சேருன்னு சொன்னா சேர்ப்பேன், வேண்டாம்னா விட்டுருவேன். இதான் கொள்கை உறுதி. உறவுதான், உறவை பேணணும் தான், உறவுல நிக்கணும் தான், உறவை பேணினாத்தான் சொர்க்கம் போக முடியும், உறவை துண்டிச்சா நரகத்துக்கு தான் போவோம். ஆனாலும் உறவை எப்படி அளவிடுவது, உறவுக்கான அளவுகோல் என்ன, உறவுகளை எங்க அரவணைப்பது எங்கே விடுவது? நபிகளார் வந்து கேட்கிறாங்க, நீங்க சொல்லுங்க, என் தாய் தான், இல்லங்கல மறுக்கல, பாசம் இருக்கு இல்லங்கல மறுக்கல, ஆனா அவங்க இஸ்லாத்தை ஏத்துக்கொள்ளலாம், என்ன சொல்ல என்ன செய்ய? நபிகளார் அழகாக சொன்னாங்க, நாம் உன்னுடைய தாயை நீ சேர்த்துக்கொள், உன்னுடைய தாயோடு நீ உறவாடு, உன் தாய்க்கு சோறு கொடு, உன் தாய்க்கு ஆடை கொடு. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள, அதை பத்தி நீ கவலைப்படாத, உன் தாய்க்கும் உனக்குமான உறவு இருக்கிறது, அம்மா மகள் என்ற உறவு இருக்கிறது, அந்த உறவை நீ பேணிக்கொள், கொள்கையில பிரிஞ்சு நெல்லு. அதைத்தானே பார்க்கணும். கொள்கைனா என்னன்னு நம்ம புரியாமல அலையக்கூடாது, சும்மா எல்லா நேரமும் கண்ணை பொத்திக்கிட்டு அதுவும் சரிதான் இதுவும் சரிதான், ஒன்னும் சரி கிடையாது, இதுதான் சரி. எது நான் சொல்லுவதில்லை, ஹதீஸ் தான் சரி, திருமறை குர்ஆனுடைய வசனங்கள் தான் சரி, சொல்லும் ஆள வச்செல்லாம் முடிவு பண்ண முடியாது. இங்க வாங்க, குர்ஆனுக்கு வாங்க, நபிமொழிகளுக்கு வாங்க, வசனங்களுக்கு வாங்க, உறவுகள் விஷயத்தில் எடுக்க வேண்டிய முடிவுகளுக்கு வாங்க. நாம எங்க நிக்கிறோம்னு ஒவ்வொருவரும் உங்களை நீங்க சுய பரிசோதனை செய்யுங்கள். உறவுதானே சொல்லிட்டு அத்தா பள்ளியாச கட்டுறதுக்கு தடையா நிற்பாரு, விட்டுறலாமா? உறவுதானே சொல்லிட்டு அண்ணன் வந்து மார்க்க பிரச்சாரத்துக்கு தடையா நிற்பாரு, விட்டுறலாமா? அதையும் செய்யக்கூடாது. உன் அண்ணனுக்கு சாப்பாடு கொடு, பொருளாதார உதவி செய், அவனுக்கு ஆடை எடுத்து கொடு, உன் அத்தாவை நீ பார்க்க வேண்டிய முறைப்படி பாரு. அவர்களே மார்க்கத்துக்கு எதிராக வந்து நின்றால் ஒருபோது நேசிக்க கூடாது. அல்லாஹ் அதையும் சொல்றான், அல்லாஹ்வையும் மறுமையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் நேசிக்கக்கூடியவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? அல்லாஹ்வுக்கும் தூதருக்கும் எதிராக வந்து நின்னா அங்க பணியக்கூடாது. உறவு பேணணுமா, பேணத்தான் செய்யணும். பிள்ளைக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்தா அவனுக்கு கடமை இருக்கு, பெற்றோருக்கு. பிள்ளையை பெத்துட்டா போதுமா? படிக்க வைக்கணும், மார்க்க கல்வி கத்துக் கொடுக்கணும், உணவு கொடுக்கணும், ஆடை கொடுக்கணும், இருக்க இடம் கொடுக்கணும். இதெல்லாம் ஒரு பெற்ற தகப்பனாக எனக்கு கடமை, உங்களுக்கு கடமை. நமக்கு வயசாயிட்டு சம்பாதிக்க முடியல, நம்ம பிள்ளைகள் நமக்கு செய்ய வேண்டியது அவங்களுக்கு கடமை. இந்த கடமை வேற. நான் பெத்த புள்ள இந்த மார்க்கத்துக்கு எதிராக வந்து நிற்பான், என்னுடைய உறவை நான் பேண போகிறேன், அதுக்காண்டி விட்டுற முடியுமா? விடக்கூடாதுங்க. குர்ஆன் அதே சொல்லுது, நீங்க உங்களுடைய பெற்றோர்களோ உறவினர்களோ நண்பர்களோ உங்க குடும்பத்தார்களோ அல்லாஹ்வுக்கு தூதருக்கு எதிரியாக வந்து நின்றா நீங்க ஒருபோதும் அவர்களை நேசிக்க கூடாது. அந்த இடத்துல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குல் நபியின் அவருக்கு சொல், இன்கான ஆபாவுக்கும் அபுனாவுக்கும் இஹ்வானுக்கும் அஸ்வாஜுக்கும் அசீரத்துக்கும், அவருடைய பெற்றோர்கள் பிள்ளைகள் சகோதரர்கள் குடும்பத்தார்கள் அவர்கள் கட்டிய வீடு நஷ்டம் ஏற்பட்டு விடுமோ என்று அஞ்சி அஞ்சி பார்க்கக்கூடிய வியாபாரம், இவைகளெல்லாம் அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் தவிர ஒருபோதும் பெரிதாக அவர்களுக்கு படாது, படக்கூடாது.
இங்க உறவு கிடையாது. நல்லா புரிந்து கொள்ளணும். உறவு எங்க வரணுமோ அங்க வரணும். உறவை எப்படி பார்க்கணுமோ அப்படி பார்க்கணும். உறவை எப்படி பேணணுமோ அப்படி பேணணும். உறவுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். உறவுகளே உங்களை விட்டு விலகி போனாலும் நீங்க அவங்கள பின் தொடரணும். அவர்களே உங்களை வெறுத்தாலும் நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும். அவருக்கு தர்மம் கொடுங்க, அவங்களுக்கு எல்லாம் செய்யுங்க. மார்க்கம் வந்துட்டு விலகிருங்க. அழகா சொல்லியிருக்கு மார்க்கம், தெளிவா சொல்லுங்க. உன்னோட ஒண்ணும் முரண்படலாம் இல்லை. இந்த இடத்துல இப்படி நில்லு, இந்த இடத்துல இப்படி நில்லு, இந்த இடம் முடிஞ்சுட்டா இந்த இடத்துக்கு நீ வந்துரு. இந்த அடிப்படையில் நம் வாழ்வை நாம் அமைத்துக் கொண்டால், நம் உறவுகளை நாம் பேணிக் கொண்டால், உறவுகள் விஷயத்தில் நாம் சரியாக இருந்து கொண்டால் அல்லாஹ் நமக்கு இம்மையிலும் மறுமையிலும் நல்வாழ்வு தருவான். அத்தகைய வாழ்வு அனைவருக்கும் கிடைக்கப்பெற வேண்டும் என்று துஆ செய்து உரை நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.